ஃப்ரீடம் தமிழர்களுக்கு வணக்கம். நான் விவேக். நேற்று திரையரங்கில் வெளியாகி இன்னைக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்க கண்ணகி திரைப்படம் பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து சமுதாயத்துக்காக என்ன சொல்ல வராங்க, அந்த படத்தில் இருக்க கருத்து என்ன, மேலும் அந்த படம் எத்தகைய தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த போகுது, மேலும் அந்த படம் வந்து ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணகி தனுஷ் மற்றும் கணேஷ் அவர்களோட தயாரிப்பில் யஷ்வந்த் கிஷோர் அவர்களோட இயக்கத்தில் வந்து திரைக்கு வந்து இப்போ வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தை ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு திரைப்படம் தான். குறிப்பாக இது முற்றிலும் எதை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்களோட அந்த வாழ்க்கை நடக்கிற விஷயங்களை பற்றி தான் மையமாக வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்கு. பெண்கள் தன்னோட வாழ்க்கையில் வெறுமனே அந்த கல்யாணம் அப்படின்ற ஒரு கல்யாணம் குழந்தை இதை மட்டுமே சொந்தட்டே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெண்களை தான் இங்கே வந்து சித்தரிக்கப்படுறாங்க. அதாவது நீங்கள் பெண்கள் எத்தகைய நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறினாலும் சரி, இந்த கல்யாணம் இந்த குழந்தை வந்து உங்களை சுற்றி வந்துட்டே தான் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படத்தில் வந்து அழகாகவே காமிச்சிருக்கான்னு சொல்லலாம். இதில் மொத்தம் ஒரு 4 வகையான பெண்கள் வந்து படத்தில் வந்து ட்ராவல் ஆகுறாங்க. ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிற ஒரு பெண்ணும், மேலும் ஒரு ப்ராப்பர் சிட்டி கேர்ளும், அதுக்கடுத்து ஒரு கல்யாணம் ஆகிட்டு அவங்க டிவோர்ஸ்க்காக ஒரு லீகலாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ணும், மேலும் கன்சீவ் ஆகிட்டு, அதாவது கல்யாணம் பண்ணிக்காமல் கன்சீவ் ஆகிட்டு அந்த கருவை வந்து எப்படி கலைக்கலாம் அப்படின்ட்டு போராடுற இத்தகைய ஒரு 4 வகையான ஒரு பெண்களோட வாழ்க்கை தான் இந்த படத்தில் வந்து முழுமையாகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங் வைஸ் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து இங்கே வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அதாவது ஒரு பெண்ணோட, அதாவது இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிற கலை அப்படின்ற ஒரு பெண்ணோட அப்பாவை வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஸோ அதை நம்ம பாராட்டே ஆகணும். மேலும் அந்த ஒரு 4 பெண்கள் இருக்காங்க, கீர்த்தி பாண்டியனாக இருக்கட்டும், வித்யா அவர்களாக இருக்கட்டும், அம்மு அபிராமி அவர்களாக இருக்கட்டும், ஜோயா அவர்கள் இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ரோலை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப அந்த முகபாவனைகளோட தன்னோட கேரக்டரை உள்வாங்கி நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ கட்டாயமாக அவங்க நடிப்பு எல்லாமே ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்குது. மேலும் அம்மு அபிராமி அவர்களோட அவங்க அப்பா இறக்கும் போது ஒரு சீனில் வந்து அழுறதோ, அந்த சீனுக்கு வந்து அவங்க ரியாக்ட் பண்ணி அந்த கேரக்டரை வந்து அவங்க வந்து பிரதிபலிக்கிற விதமாக இருக்கட்டும், கட்டாயமாக தேட்டரில் எல்லாருமே அது வந்து ஒரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு அவங்களோட நடிப்புனால நம்மளை வந்து அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க, அது நம்ம உள்வாங்க வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம், நடிப்பை பொறுத்த வரைக்குமே. மேலும் மயில்சாமி அவர்களுமே இதில் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்களோட நடிப்பாக நம்ம முன்னாடியே அவர் நடிப்பு எல்லாமே பல படங்கள் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் அவர் குறிப்பாக வகித்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த இடம் இருக்குல்ல, அவரோட இன்டீரியர் அந்த சினிமா வாழ்க்கையிலே அவர் கடைசியாக ஒரு பெஸ்ட்டான ஒரு இதை கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவர் ஏற்று நடித்த அந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, அவரோட அந்த பொது வாழ்க்கையான தத்துவங்களை வந்து அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்தாலும் சரி, ரொம்பவே அழகாக, ரொம்பவே இதுவாக இருந்தது. குறிப்பாக டேரக்டர் வந்து ரொம்பவே அழகான விஷயங்கள் எல்லாமே பிரதிபலிச்சுட்டே இருக்கார், அடிக்கடி காட்டிகிட்டே இருக்கார். ஒரு பெண்ணை இந்த சமுதாயம் எப்படி எல்லாமே சித்தரித்து காட்டப்படுறாங்க, ஒரு பெண்ணை வச்சு எப்படி எல்லாமே இந்த சமுதாயத்தில் வந்து வெறுமனே ஒரு கல்யாணத்துக்காக மட்டுமே ஏதோ தீனி போட்டு வளர்க்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எப்படிலாம் நடக்குது. ஒரு கல்யாணம் ஒரு ஆண் துணை, ஒரு கல்யாணம் ஆண் துணை, இதுதான் மட்டும்தான் பெண்களால் சர்வே ஆக முடியுமா அப்படின்றது இந்த படம் வந்து ரொம்பவே அழகாகவே காமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம சொன்ன போனால் அந்த இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிற அம்மு அபிராமி அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருப்பாங்க, கலை அப்படின்ற ஒரு கேரக்டர். அவங்களோட அம்மா வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு போல்டான லேடியாக வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்களோட இணையர் தான், அவங்களோட ஹஸ்பண்ட் தான் மயில்சாமி அவர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு கம்யூனிஸ்ட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க கட்சி ஆஃபீஸ் போகிறதாலும் சரி, இது பண்ணுறதாலும் சரி. அப்போது வந்து அவங்களுக்குள்ள அந்த அவங்களோட பெண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்கும்போது பல்வேறு உரையாடுகள், பல்வேறு முரண்பாடுகள் வந்து வரும். அவங்க அம்மா வந்து என்னோடய சாதியில் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. என்னோடய பொண்ணை வந்து நான் ரொம்ப பெரிய இடத்துக்கு தான் கொடுப்பேன். அந்த சாதியை கட்டி காக்கிற விஷயத்தில் தன்னோட பொண்ணுக்கு தன்னோட சாதியில் தான் ஒரு இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து தன்னோட கீழ் சாதியாக கருதுகிற அந்த மாப்பிள்ளை வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் வந்து அவங்களோட அம்மா வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. மேலும் அப்படியே நம்ம இந்த பக்கம் அவரோட இது பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பொது உடைமைவாதியாக இருப்பாங்க, அதாவது ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பாங்க. அவர் வந்து போராட்டங்கள் போயிட்டோ, கூட்டங்களுக்கு போயிட்டோ, சங்கத்துக்கு போயிட்டோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பார். அவங்க 2 பேருக்குள்ள அந்த உரையாடல் இருக்குல்ல, அதாவது ஒரு பொது உடைமை வாழ்க்கையில் வாழ்கிற ஒரு மனுஷனும், ஒரு சராசரியாக இந்த சமுதாயத்தில் உமிழப்பட்ட ஒரு பெண், ஒரு அனைத்து சாதி இதையும் தூக்கி சுமக்கிற ஒரு பெண்ணும் ஒரு இணையராக வாழ்ந்தால்
எப்படி இருக்கும், அவங்களுக்கு பிறந்த பெண் வந்து அவங்களோட எமோஷனல் என்ன அப்படின்றத அந்த ஸ்க்ரீன் பிளேயில் அந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயே உரையாடல்கள் வரும். நீங்கள் இந்த போராட்டமோ ஒரு கொள்கையில் ஒரு மயிருக்கும் புரோஜனம் இல்லை, ஒரு இதுக்கும் இது இல்லை, அந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் எல்லாமே வரும். மேலும் குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே என்னென்ன அப்படின்னா, டேரக்டர் இந்த 2 விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த இன்னொரு சிட்டி கேர்ள் நம்ம சொன்னோம்ல, அந்த பொண்ணோட அந்த ஆட்டிடியூடும் அந்த ஒரு லுக்குமே வந்து சிட்டியில் எல்லாமே எப்படி இருப்பாங்களோ பொண்ணுங்க, அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அதை ஸ்மோக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ட்ரிங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லிவிங் டுகெதரில் வாழ்கிறதா இருந்தாலும் சரி, அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு பொண்ணு தான் அவங்க. இதில் நம்ம குறிப்பாக 2 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது இந்த சாதியை கட்டமைக்கிறதையும், இந்த சாதியை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதையும், இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆண்கள் பெண்களுக்கு தெரியாமையே பெண்களே திரும்ப திரும்ப கடத்த வச்சுட்டு இருக்காங்க. அதாவது அந்த தன்னோட பொண்ணு வந்து தான் சாதி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த அம்மா வந்து தெளிவாக இருக்காங்க, ரொம்ப இதுவாக இருக்காங்க. எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நமக்கு வந்து கல்யாணம் மட்டும்தான் முக்கியம். அதாவது பெண்களுக்கு வந்து கல்யாணம் மட்டும்தான் முக்கியம், போகிற இடத்துல என்னவாக இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்ந்தாகணும், அப்படி இருந்தால் தான் நம்மளை வந்து மதிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில், அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லாமே சொல்லி சொல்லி தான் தன்னோட பொண்ணை வந்து வளர்ப்பாங்க. ஆக இந்த இடத்துல அந்த சமுதாயத்தில் வந்து அது உண்மையும் கூட, நிஜ வாழ்க்கை அது உண்மையும் கூட. ஒரு சாதியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிற ஒரு மிக பெரும் கருவியை பெண்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத அந்த பெண்ணை அக்செப்ட் பண்ணிட்டு தன்னோட பொண்ணுக்கு அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப இயற்கையாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார். மேலும் அந்த ரிச்சான ஒரு கேர்ள், அதாவது அந்த சிட்டியில் வாழ்கிற பொண்ணு இருக்காங்களே, அவங்களுமே லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. அந்த ஒரு சீனை வந்து ரொம்ப குறிப்பாக நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா லிவிங் டுகெதரில் இருப்பாங்க. அந்த லிவிங் டுகெதரில் இருக்கும்போது அந்த பெண்ணோட இன்னும் காலேஜ் படித்த ஒரு பையன் வந்து வருவான். காலேஜ் பையன் வந்து வந்த உடனே அந்த பெண் வந்து அவன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதோ அதை வந்து பார்ப்பான். போய் உள்ளே சமைச்சிட்டு வருவான். அந்த இடத்துல உடனடியாக அவன் போயிட்டு உள்ளே சமைச்சிட்டு வரத்துக்குள்ளே ஹாலில் யாரும் இருக்க மாட்டாங்க, பெட்ரூம் டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து கட்டாயமாக நமக்கு எல்லாருக்குமே தோணுன அந்த ஒரே ஒரு விஷயம்தான், ஓகே அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கிறதுனால அவங்களோட லிவிங் டுகெதரில் இருக்க அந்த பையனை விட்டுட்டு தன்னோட முன்னாடி படித்த கல்லூரி பையனோட போயிட்டு உள்ள பெட்ரூமில் இருந்திருக்காங்க அப்படின்றது அங்கே வந்து எல்லாரோட மனசுலுமே இருந்திருக்கும். அந்த பொண்ணை அந்த மாதிரி கேரக்டராக சித்தரித்து அந்த மாதிரி ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. கட்டாயமாக அது வந்து எல்லாருக்குமே அப்படி தான் தோணிருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா தான் தெரியும் அவங்க உள்ளே வந்து தனியாக தான் இருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆக ஒரு பெண் வந்து தம் அடித்தாலோ தண்ணி அடித்தாலோ லிவிங் டுகெதருக்கு வந்து ஓகே சொன்னாலோ ரொம்ப கேஷுவலாக இருந்தாலோ அவங்க எல்லாரு கூடமே போயிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையும் அந்த மென்டாலிட்டியும் வந்து அந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப உன்னிப்பான விஷயங்கள். அப்புறம் மயில்சாமி அவர்கள் கூட வந்து அவங்க பொண்ணுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன் எல்லாமே வரும். அந்த பிறப்புறுப்பு அந்த மியூட்டில் போட்டிருக்க வேர்டு வந்து பிறப்புறுப்பு தான், வேறு எதுவுமே இல்லை. நம்ம அதை இதிலே பார்த்துக்கலாம். அவங்களோட பொண்ணு வந்து அவங்க கேட்பாங்க, அதாவது இந்த சொந்த தொழிலே எதுக்காக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, சொத்தை காப்பாற்ற. அப்போ அரேஞ்ச் மேரேஜ் அது சாதியை காப்பாற்ற. அப்போ இந்த தாலி எதுக்காக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் அவங்க அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு நாய் வந்து அங்கே கட்டி போட்டுருப்பாங்க, இன்னொரு நாய் வந்து இந்த பக்கம் இருக்கும். அந்த நாய் வந்து அந்த கட்டின இடத்துல வந்து கொஞ்சம் வெளியே போகணும்னு முயற்சிக்கும், ஆனால் அது வந்து போகவே முடியாது. சும்மா ஒரு 2 செகண்ட் மட்டும் காமிச்சிருப்பாங்க. எத்தனை பேரால் இதை வந்து புரிஞ்சிக்க முடியும்னு தெரியல. ஆக ஒரு தாலியை வந்து வெறுமனே பெண்கள் வந்து அடிமையாக வச்சுக்க மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேலேயே ஒரு டேரக்டர் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததும் கூட. மேலும் மீதி இருக்கிற அந்த 2 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். அதாவது இந்த பக்கம் நேத்ரா, அதாவது வித்யா அவர்கள் நடித்த கேரக்டருமே கூட அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இவங்க வந்து எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு ஆண் துணையோட ஆண் கூட இருந்தால் தான் இந்த சமுதாயம் வந்து மதிக்கும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகியிருக்காங்க. கடைசியாக அவங்க தங்களோட நிலைப்பாடு எல்லாமே உணர்ந்து கல்யாணம் வேண்டாம் அப்படின்ட்டு அந்த அட்வொகேட்டையே, அதாவது அந்த அட்வொகேட் நடித்த அவரே வந்து காதலிக்கிறதா அதை வந்து காட்டியிருக்காங்க. மேலும் இந்த பக்கம் கர்ப்பமாயிட்டு ஒரு 4 மாதம் கழிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கி அந்த கர்ப்பத்தை வந்து கலைக்கணும் அப்படின்ட்டு போராடுற கீர்த்தி பாண்டியன் அவர்கள். ஸோ இந்த 4 ஸ்க்ரீன் பிளேயுமே
எந்த இடத்துலையுமே குழம்பாத மாதிரி, எந்த இடத்துலையுமே மிக்ஸ் ஆகி கசகசன்னு இருக்காத மாதிரி, அந்த அளவுக்கு ஒரே ஒரு ட்ராக்ல வந்து அழகா கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்த வந்து ரொம்பவே டெக்னிக்கலாவும் சரி, அந்த ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, படம் மொத்தமும் ஒரே இதில தான் போயிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது டக்கு 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 டக்குன்னு இந்த 4 சீன் வந்து மாறி 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 வரும்போது, கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே குழம்பும். ஆனா, அத்தகைய குழப்பத்த உண்டாக்காம, இந்த சீன்ல என்ன நடந்தது? ஓகே. இந்த சீன்ல என்ன நடந்தது? இவங்களுக்கு என்ன நடந்தது? அப்படின்றத மாற்றி மாற்றி அந்த சீன வந்து காமிச்சாலுமே, அது அந்த அளவுக்கு புரியாத வகையில ஆடியன்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கிறதுல மிக பெரும் பங்கு வகிச்சிருக்காரு டைரக்டர்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்பவே அழகா இருந்தது. ரொம்பவே பிரமிக்க வச்சதா இருந்தது. மேலும் பல இடத்துல வந்து பெண்களை சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி எப்படி எல்லாமே இந்த சமுதாயத்துல வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குன்றத வந்து ரொம்ப ரொம்ப தன்னோட டயலாக்னால வந்து சொல்லியிருப்பாங்க. குறிப்பா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா கூட, அந்த ஒரு பெண் அந்த கலை அப்படின்ற பெண்ண வந்து பொண்ணு பார்க்க வரும்போது, ஒவ்வொருத்தரும் வந்து வந்து போவாங்க. கடைசியா அவங்க அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு கான்வர்சேஷன், அதாவது மயில்சாமி அவங்களுக்கும் கல்யாணுக்கும் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது கேட்பாங்க. அது நம்ம எல்லாமே ட்ரைலருமே பார்த்துருப்போம். "நான் வேணா அப்படியே வந்து நின்றுவா, மொத்தமா 4 பேர் வந்து பார்த்துட்டு போட்டும் என்ன. நான் ஏன் ஒவ்வொரு நாளும் போயிட்டு நெனச்சிட்டு இருக்கேன்." ஏன்னா, ஒவ்வொருத்தரையும் அவங்க பார்க்கும்போது, இவங்க தான் நம்மளோட இணையரா வருவாரா, இவங்க தான் நம்மளோட ஹஸ்பண்டா வருவாரா அப்படின்ட்டு நான் மனசுலயே நெனச்சிட்டு வாழ்றேன். ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 10 பேர், 100 பேர் வந்து வந்து போம்போது, எத்தன பேர என்னால வந்து என்னோட ஹஸ்பண்டா நெனச்சுக்க முடியும்? எத்தன பேர நான் வந்து என்ன புருஷனா நெனைப்பேன்? அப்படின்றத ஒரு சராசரி இது வந்து எல்லாரோட வீட்லயும் கட்டாயமா நடக்கிற ஒரு விஷயம் தான். பொண்ணு பார்க்க போனா நம்ம சாதி சரியில்ல, அது சரியில்ல, அந்தஸ்து சரியில்ல அப்படின்றது தட்டி கழிச்சிட்டு பல்வேறு நபர்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஆக ஒரு சராசரியா ஒரு பொண்ண பார்க்க வர அந்த பொண்ணோட மனநிலைய வந்து அந்த அளவுக்கு அங்க வந்து வெளிக்காமிச்சிருப்பாரு. ஸோ அந்த மாரி இந்த டயலாக்ஸ்ல வந்து பல்வேறு விஷயங்கள பேசினதா இருக்கட்டும், பல்வேறு முற்போக்கு விஷயங்கள பேசுனதா இருக்கட்டும். ஸோ டைரக்டர் வந்து அத ரொம்ப தன்மையாவும், ரொம்ப அழகாவுமே கையாண்டிருக்காரு. என்னதான் அந்த கிராமத்துல வசிக்கிற பொண்ணு வந்து ஒரு பொண்ணா இருந்தாலுமே, தன்னோட அம்மா கூட அந்த அளவுக்கு உரையாடல் வச்சுக்காம, கான்வர்சேஷன் வச்சுக்காம, தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு எல்லாமே பேசுவாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஓப்பனா பேசுவாங்க. கட்டாயமா அ அவங்க அப்பா வந்து இங்க எல்லாமே பிறப்புறுப்பு தான். பெண்களோட பிறப்புறுப்புனால தான் இங்க எல்லாமே நிகழ்த்தப்படுது. ஸோ அதற்காக மட்டும் தான் இங்க பெண்கள இன்னும் அடிமையா வச்சுக்கிறதும் சரி, அவங்க சுத்தி இந்த கல்யாணம், சம்பிரதாயம், சாங்கியம், சங்கடம் எல்லாமே அந்த பிறப்புறுப்பு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்ட்டு, அவங்க அப்பா கூடயே அந்த உரையாடல் வந்து மேக் பண்றது வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவர் வந்து என்ன வந்து ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னா, ஒரு முற்போக்கா அவங்க அப்பா வந்து யோசிக்கிறாரு. ஒரு இடதுசாரி இயக்கத்துல வந்து இருக்காரு. ஸோ அந்த மாரியான விஷயங்கள கட்டாயமா தன்னோட பிள்ளைகளுக்கும் கொண்டு போணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிப்பா அங்க வந்து சொல்லியிருக்காருன்னே சொல்லலாம். பொண்ணுங்க வந்து கால் மேல கால் போட்டு உட்காரக்கூடாது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவங்களோட ஆஃபீஸ்ல நடக்கும்போது, அத எல்லாமே எதிர்த்து இதெல்லாமே தப்பு கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன். இது நான் தான் அப்படின்ட்டு தைரியமா அந்த பொண்ணு வந்து வெளிய சொல்றாங்க. மேலும் அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப மாடர்னா இருக்காங்க. சரக்கு அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க. அதாவது சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறத வந்து நம்ப அந்த இடத்துல அவங்கள வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி பேச கிடையாது. இந்த சரக்கு அடி, தம் அடிக்கிறது வந்து உடல்நிலை ரீதியா, சூழ்நிலை ரீதியா தவறு அப்படின்னாலுமே, அது தவறு தான். அது யாருமே இங்க வந்து ஆர்கியூமென்ட் பண்ணல. அது தவறு தான். ஆனா, இங்க பெண்கள் சரக்கு அடிக்கிறதும், பெண்கள் தம் அடிக்கிறதும் தான் கேள்விக்குட்படுத்தப்படுது. ஏன் ஆண்கள் அடிக்கிறதும், ஆண்கள் சரக்கு அடிக்கிறதும் வந்து கேள்விக்குட்படுத்தப்படல? ஆக இங்க சரக்கடி தம் அடிக்குதுன்னு தாண்டி, அந்த பெண் வந்து தனக்கு புடிச்ச மாரி சுதந்திரமா, இண்டிபெண்டன்ட்டா இருக்கா. அத்தகைய விஷயம் வந்து அவங்க வந்து லிவிங் டுகெதரா இருக்கிற அந்த பையன் வந்து அந்த பெண்ண வந்து சந்தேகப்பட்டதுனால அவங்க வந்து 2 பேருமே பிரியிறாங்க. ஸோ இதனால தான் நான் சொன்னேன், இத்தகைய சந்தேகங்கள் வரும். இந்த இந்த காதல், கல்யாணம், இந்த லவ் எதுவுமே நமக்கு வேண்டாம். நமக்கு புடிச்ச மாரி நம்ம 2 பேரும் உனக்கு நான், எனக்கு நான் நம்மன்னு இருக்கோம். எந்த ஒரு கல்யாணமோ, எந்த ஒரு காதலும், எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸுமே வேண்டாம். இந்த மாரி சண்டை வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து வேண்டான்றேன் அப்படின்ட்டு அந்த மாடர்னா இருக்கிற அந்த நதின்ற பொண்ணு வந்து தன்னோட லிவ்வின்ல இருக்க அந்த பையன்கிட்ட வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பையன் வந்து அவங்க மேல வந்து சந்தேகப்படுறான். சந்தேகப்படுறதுனால அவங்க வந்து 2 பேருமே பிரியிறாங்க. ஸோ, இன்னொன்னு குறிப்பா நம்ப வந்து அந்த கேரக்டர வந்து இன்னும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இந்த இந்த 3 கேரக்டர்களுமே இருக்காங்கல்ல, இவங்க வந்து சரியா ஏன்னா இந்த கேரக்டர் மேல வச்ச அந்த விமர்சனங்கள் வந்து என் காது பட பல்வேறு நபர்கள் வந்து பேசின ஒரு இது. இந்த கேரக்டர் வந்து எனக்கு பிடிக்கல. மத்த 3 கேரக்டரும் ஓகே அப்படின்னு இருக்காங்க. இந்த மனநிலை இருக்குல்ல, இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 3 கேரக்டருமே ஒரு சராசரியான ஒரு நார்மலான பெண் வந்து இங்க வந்து எப்படி வந்து கட்டமைக்கப்பட்டிருக்காங்களோ, அதாவது ஒரு சாரி கட்டிட்டோ, ஒரு சுடிதார் போட்டுக்கிட்டோ, அழுதுகிட்டோ, இந்த மாரி எல்லாமே இருப்பாங்க. ஆனா, இந்த பொண்ணு நான் இப்படி தான். நான் எனக்கு புடிச்ச மாரி தான் இருப்பேன். நான் சுதந்திரமா தான் இருப்பேன். எனக்கு புடிச்ச மாரி தான் ட்ரெஸ் போடுவேன். எனக்கு புடிச்ச மாரி தான் நான் உட்காருவேன். எனக்கு புடிச்சது தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு புடிச்சது தான் நான் செய்வேன். நான் இப்படி தான் அப்படின்றத வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து உரக்க சொல்றாங்க. ரொம்ப சத்தமா சொல்றாங்க.
தன்னை யார் ஆதிக்கப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நோக்கி வந்து தன்னோட எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினாலேயே இது வந்து நமக்கு இந்த கேரக்டர் வந்து மேலே வந்து பல்வேறு நபருக்கு வந்து விமர்சனம் வருது. மேலும் இந்த இடத்துல குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நமக்கு எல்லாருக்குமே ஒரு மனநிலை ஒன்று இருக்கும், இன்க்ளூடிங் மீ. எல்லாருக்குமே காமனாக இந்த ஒரு மனநிலை வந்து இருக்குது. கட்டாயமாக இந்த மனநிலை, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்குமே மாறணும்னு நினைக்கிறேன். அதை வந்து இந்த படத்தில் வந்து அவர் மாற்றிருக்காருன்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு கேஷுவலாக இருக்கிற பொண்ணு, ஆமாம் இவ வந்து இப்படி தான் இருப்பா, இந்த அளவுக்கு கேஷுவலாக பழகுற, பேசுகிற, லிவிங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து யாரை பார்த்தாலுமே இப்படி தான் இருப்பா அப்படின்ற ஒரு பொது புத்தி வந்து இங்கே பழங்காலமாகவே கட்டமைக்கப்பட்டிருக்கே சொல்லலாம். பல்வேறு காலமாக இதை வந்து கட்டமைச்சிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு ஆம்பளை பார்த்து நல்லா கேஷுவலாக பேசினாலோ சிரித்தாலோ ஓகே இவங்க வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை ஜட்ஜ்மெண்ட்குள்ளே வர்றோம்ல, அந்த மனநிலையை வந்து இந்த இடத்துல வந்து நான் பிரேக் பண்ணியிருக்காங்க. நான் என்ன தான் சரக்கு அடிச்சேன், நான் தான் தம் அடிச்சேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் பார்க்குறவங்க கூடலாம் என்னால் போயிட்டு எதுவுமே இது பண்ண முடியும். உங்களோட மனநிலை மாதிரி நான் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அந்த மனநிலை வந்து உடைச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். மேலும் அதாவது முன்னாடி அந்த வில்லேஜில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆக போது, கல்யாணம் ஆக போகிறதுக்கு முன்னாடி பீரியட்ஸ் ஆகுது. பீரியட்ஸ் ஆகும்போது அவங்க அம்மாவே அவங்க வந்து அந்த கோயிலில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம பொதுவாகவே நம்ம பார்த்துருவோம், பெண்களை வந்து கோயிலில் விட மாட்டாங்க, கேட்டால் அதை வந்து தீட்டு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ பீரியட்ஸ் ஆகிட்டு கோயிலில் கூப்பிட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான பல்வேறு முற்போக்கான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. மேலும் இந்த மாதிரியான அடிமைத்தனமான விஷயங்கள் எல்லாமே இந்த சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையுமே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது முழுக்க முழுக்க பெண்களை எப்படி இந்த சமுதாயம் வந்து கட்டமைக்கிறாங்க. அதாவது பெண்கள்னால் ஒரு ஆண் துணையோடு தான் இருக்கணும், பெண்கள்னால் கல்யாணம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை, பெண்கள்னால் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆண் துணையாக ஒரு அப்பாவோ யாரோ ஒருத்தர் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக வாழவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து மொத்தமாக வந்து உடைச்சிருக்காங்க. மேலும் ஒரு வில்லேஜில் இருக்கிற பொண்ணு, ஒரு டிவோர்ஸ் ஆன பொண்ணும், ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அதை வந்து கலைக்க பாடுபட்டு இருக்க பொண்ணும், எல்லாமே இவங்களை சுற்றி எல்லாமே அந்த காதல், அந்த குடும்பம், அந்த குழந்தை, இதை மட்டும்தான் ஃபுல்லாமே கட்டமைச்சப்படுறதா இருக்குது. மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் இந்த 4 விஷயங்களையுமே அந்த ஒருங்கிணைச்சு ஒரு வழியில் மொத்தமாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறார்ல, அந்த இடத்த வந்து ரொம்பவே நம்ம பாராட்டவே செய்யலாம். மேலும் சொன்ன மாதிரி அந்த டைலாக்னால பல்வேறு இதை வந்து வச்சுருப்பாங்க. குறிப்பாக நம்ம சொல்லப்போனோம் அப்படின்னா, அந்த லிவிங் டுகெதரில் இருக்கும்போது அவங்க வந்து மேக் பண்ணும்போது ஒருவேளை நமக்கு வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த பையன் வந்து கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து உடனே மூஞ்சி வந்து ரொம்ப சோகமாயிட்டு சொல்லுவாங்க, உங்களால் ப்ரெக்னென்ட் மட்டும் தானே பண்ண முடியும், அதை பெற்றுக்க முடியாதுல்ல அப்படின்ற ஒரு சீன் வந்து சொல்லுவாங்க. உடனடியாக அடுத்த ஷாட் வந்து கீர்த்தி பாண்டியன் அவருக்கு போவோம். ஸோ அவங்க வந்து அந்த ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த கருவை வந்து கலைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சீனை வந்து காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்க்ரீன் பிளேயில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள், அவங்களோட கேரக்டர் பற்றியும், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வாழ்வியல், அவங்க சூழ்நிலையில் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம வந்து பேசியிருந்தோம். இது முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு நாள் ஆகிடுச்சு. ஸோ கட்டாயமாக அந்த ட்விஸ்ட்டை வந்து நான் உடச்சி தான் ஆகணும். படம் பார்க்காதவங்களா இருந்தால் நீங்கள் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த ட்விஸ்ட்டு தான் அந்த எண்டிங்கோட அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஆச்சுன்னே சொல்லலாம். ஸோ கட்டாயமாக அந்த ட்விஸ்ட்டை தான் இங்கே பிரேக் பண்ணி தான் ஆகணும். இந்த ட்விஸ்ட்டு இருக்குல்ல, அதாவது அந்த அந்த ஒரு 4 கேரக்டரும் இருக்குல்ல, அந்த 4 கேரக்டருமே கடைசியாக போயிட்டு ஒருத்தர்கிட்ட தான் நிற்கும். அதாவது கீர்த்தி பாண்டியன் அவர்கள் தான் இந்த 4 கேரக்டருமே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ கீர்த்தி பாண்டியன் அவர்கள் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க அப்பா வந்து ஒரு பொது உடைமைவாதி, அவங்க கூட பல்வேறு கான்வர்சேஷன், அவங்க கூட பல்வேறு உரையாடல்களுமே ஆகும். அந்த உரையாடலப்போ அவங்க அப்பா வந்து சொல்வார், எத்தனை பேர் வந்தாலும் யார் வந்தாலும் உனக்கு யாருன்னு சரின்னு படுதோ, உனக்கு யார் இவங்க தான் நமக்கு ஓகே அப்படின்னு படுதோ, அவங்க வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, இல்லை உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, உனக்கு படிக்கணுமா, பாடணுமா, ஆடணுமா, நீ என்ன தோணுதோ நீ பண்ணு அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு ரைட்டர் ஆகணும், நான் வந்து ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பா கட்டாயமாக நீ அதே ஆகிடு அப்படின்வாங்க. ஆக அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தையை வச்சு தான் இந்த கன்க்ளூஷனை வந்து முடிச்சிருப்பாங்க. கடைசியாக கீர்த்தி பாண்டியன் வந்து ஒரு எழுத்தாளரோ ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடும் போது அங்கே இருக்கிற அந்த புத்தகத்தை பற்றி ஒரு உரையாடல் வந்து வரும். அந்த உரையாடலப்போ அந்த யஷ்வந்த் அவங்க இருக்காங்களே, அந்த யஷ்வந்தும் கீர்த்தி பாண்டியனும் தான் அந்த குழந்தைய வந்து கலைக்கிறதுக்காக
கீதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடித்த கீர்த்தி பண்ணி தான் குழந்தை வந்து கலைக்கிறதுக்காக போயிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தான் நமக்கு வந்து புரிய வரும், அந்த குழந்தை வந்து யஷ்வந்தோடது கிடையாது. அந்த அதாவது அந்த 4 கேரக்டர் வந்து கீர்த்தி பண்ணி வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதை புரிஞ்சுக்கவே எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அந்த படம் முடிஞ்சுமே எனக்கு அந்த அளவுக்கு நான் திரும்பியும் கேட்டுகிட்டே இருக்கேன். திரும்பி நான் வந்து ரீகால் பண்ணிட்டே இருக்கேன். முதல்ல கீர்த்தி பாண்டி வந்து வில்லேஜில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் வந்து டிவோர்ஸில் போயிட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிவோர்ஸ் வந்து எதனால் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து மலடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே டிவோர்ஸ் கேட்குறாங்க. கடைசி டெஸ்ட்டில் பார்க்கும்போது அவங்க வந்து மலடியாகவும் கிடையாது. உடனே அந்த டிவோர்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்ட்டு இவங்களும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்ட பின்னாடி காதல்ன்ற வாழ்க்கைக்குள்ளே வராங்க. காதல்ன்ற வாழ்க்கைக்கு அந்த யார் அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அந்த லாயரே வந்து மனம் விரும்புகிறாங்க. மனம் விரும்பிட்டு அந்த லாயர் அவங்க காதலிக்கிறாங்களே, அவங்களோட அம்மா வந்து மீண்டும் ஒரு விதவை தான். ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விதவைக்கு வந்து அதாவது டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு வந்து என்னுடைய பையனை வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி தர மாதிரி கிடையாது. ஸோ அதனால் மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து அடுத்து வந்து ஒரு சிட்டி உள்ள வந்து வராங்க. ஒரு லிவிங் டுகெதரில் வாழணும், காதலும் வேணாம், கல்யாணமும் வேணாம், அரேஞ்ச் மேரேஜும் இல்லை, லவ் மேரேஜும் இல்லை, எல்லாமே வேஸ்ட்டு தான், எல்லாத்தையுமே பார்த்து நான் வெறுத்துட்டேன் அப்படின்ட்டு இந்த ஒரு சிட்டிக்கெல்லாம் வந்து உருவெடுக்கிறாங்க. இந்த ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு மாடர்னான ஒரு கேர்ளாக வந்து உருவெடுக்கிறாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கஷ்டம், லவ் மேரேஜாக இருந்தாலும் கஷ்டம், லிவிங் டுகெதர் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தரா அப்படின்னு வாழலாம் அப்படின்ட்டு முடிவெடுக்கும் போது தான் அந்த ஒருத்தனுமே தன்னோட கேரக்டரை வந்து அசசினேட் பண்ணுறாங்க. அவனுக்கும் என் மேலே நம்பிக்கை இல்லை, எந்த அளவுக்கு என்னை வந்து கேரக்டர் அசசினேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத உணர்ந்து தான் அவனையும் வேண்டாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தான் இந்த யஷ்வந்த் அவங்க இருக்காங்களே, அவங்க தான் கூட்டிகிட்டு அவங்க வந்து எல்லா ஹாஸ்பிட்டலில் கேரளா எல்லாமே போயிட்டு சுற்றிட்டு வருவாங்க. அவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அவங்கள மாப்பிள்ளை பார்க்க வந்த ஒரு மாப்பிள்ளை. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு மேலே நீங்கள் இப்படி என்ன இருங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வந்து முன்னாடியே சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தை வச்சு தான் ட்ராவல் பண்ணி அவங்கள கடைசி வரைக்கும் அந்த ப்ரெக்னென்ட் ஆனதும் தெரிஞ்சு அவங்க வந்து அதை கலைக்கணும்னு முற்பட்டு கடைசியில் வந்து யஷ்வந்த் வந்து அந்த குழந்தைய வந்து கலைச்சி பிறகு அந்த எழுத்தாளராகி இந்த கதையை ஃபுல்லாமே எழுதுவாங்க. அவங்க 2 பேருமே சேர்ற மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே குழப்பமான ஒரு இடமா தான் இருக்கும். ஏன்னா அது எனக்குமே அப்படி தான் இருந்தது. ஸோ இந்த இடத்த வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சிக்க வந்து முயற்சி செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஓவராலாகவே இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் தான். கதை வைஸாக சரி, ஸ்கிரிப்ட் வைஸாக சரி, மெசேஜ் கொடுக்குற வைஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல படம் தான். மேலும் அந்தந்த குறைகள் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப பெருசாக பொலிட்டிக்கல் ரீதியான குறைகள் வந்து எங்கேயுமே, ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லுவாங்க. அந்த லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுவாங்க, கண்ணை கட்டிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து நீ எப்படி இருப்பேன்னு நான் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த உருவங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லும்போது, அதுக்கு அந்த பையன் வந்து சொல்லுவார், புடுபுடுப்புக்கார மாதிரி ஏன் சொல்கிற அப்படின்ட்டு அது ஒரு ஃபன்னாக மேக் பண்ணி சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சீன் வந்து தேவையா இல்லை, எதனால் அதை வந்து வச்சாங்க, ஸோ ஒருத்தர் வந்து அதை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபன் மேக் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம யோசிச்சிருக்கணும். மற்றபடி இன்னும் கொஞ்சம் அந்த விஷுவலில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாமோ அப்படின்ற ஒரு தனிப்பட்ட விதத்தில் வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த கத்திஃபாரா பிரிட்ஜ் அதை காட்டும் போதாலும் சரி, அந்தளவுக்கு அது வந்து கிளாரிட்டியாக ஃபுல்லாக அந்தளவுக்கு அது வந்து கிளாரிட்டியாக கிடையாது. ஸோ அதனால் அந்த கத்திஃபாரா வந்து அந்த விஷுவலோ இல்லை சின்ன சின்ன இடங்களில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மைல்டான மிஸ்டேக்ஸ் தான். ஸோ கட்டாயமாக மேலும் அந்த டேரக்டருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களே சொல்லலாம். ஏன்னா தன்னோட முதல் படத்தில் இந்த அளவுக்கான ஒரு விஷயங்களில் வந்து முற்போக்கான விஷயங்களை பேசியிருக்காங்க. ஒரு பெண் வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து கல்யாணத்தின் பெயரால் அடிமைப்படுத்தப்பட்டு இருக்காங்க, ஒரு ஆண் என்ற பெயரால் எப்படி இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து பெண்கள் வந்து எப்படி எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க அப்படின்றத எல்லா இடத்துலையும் அதை காமிச்சிட்டு அதை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒரு மெசேஜோட ஒரு சொசைட்டிக்கு சார்ந்த ஒரு சமுதாயம் சார்ந்த ஒரு படத்தை வந்து தன்னோட முதல் படத்தில் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம தன்னோட முதல் படம் வந்து ஒரு ஹிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே ஒரு கமர்ஷியலை நோக்கி தான் போவாங்க. ஏன்னா அப்போ தான் கலெக்ஷனும் வரும், அடுத்த ப்ரொடியூசர் பார்க்கணும், அடுத்த மூவிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அப்போ தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இயக்குநர்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமர்ஷியலாக எடுக்கிறது தான் வச்சுருப்பாங்க.
ஆனால் இவர் தன்னோட முதல் படத்துல இந்த அளவுக்கான கருத்துக்கள் எல்லாமே பேசியிருக்காரு. கட்டாயமாக அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ஸோ படத்தை வந்து பார்க்காதவங்களும் போயிட்டு தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல படம் தான். மேலும் அந்த டீமுக்கும் அதில் வேலை செஞ்ச ஒவ்வொரு நபர்களுக்கும் அதில் தன்னோட உழைப்பை செலுத்தின அனைத்து மனிதர்களுக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு கண்ணகி திரைப்படம் வெற்றி பெற எங்களோட சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி.